ரோபோ சங்கர் அவங்களுடைய மகள் இந்திரஜா அவங்களுடைய வளைகாப்புல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புதுசா பண்ணியிருந்தாங்களா? அம்மா நீ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வனிதாவோட மகள் அட்வைஸ் கொடுத்தாங்களா? சமந்தா அவங்கள மாதிரி தான் ராஷ்மிகாவுக்கு நடக்க போகுதுன்னு திடீர்னு ஒரு பிரபலம் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ரோபோ சங்கர் அவங்களுடைய மகள் இந்திரஜா அவங்களுக்கு வளைகாப்பு நடந்து முடிஞ்சிருக்குங்க. எல்லாருமே நேர்ல போய் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ரோபோ சங்கர் அவங்களுடைய மகள் இந்திரஜா அவங்களுடைய பிளவுஸ்ல குழந்தையோட கேன் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதாவது 5Dல வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்காம். ரொம்ப அழகழகான புகைப்படங்கள் எல்லாம் அதுல இருந்திருக்கு. அதாவது அதுக்கான வேலைகள் எல்லாம் அதுல ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்திரஜா அவங்களுடைய திருமண பிளவுஸுக்கு 35,000 செலவு பண்ணாங்களாம். அதே போல இந்த முறை 40,000 வரைக்கும் செலவாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. February 7 குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறது. அவங்களே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசினது சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. பிரபலங்கள் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய ரசிகர்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதே போல வனிதா அவங்க எப்போவாச்சும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்கல்ல, அதே போல என்னுடைய மகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பேட்டியில அவங்க பேசியிருக்காங்க. அதுல அவங்களுடைய மகள்கள் வனிதா அவங்க கிட்ட ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்கிறது போல பெண்களும் திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி திருமணம் செய்யறவங்க கூட சந்தோஷமா தானே இருக்காங்க. அதனால நீயே ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட மகள்கள் எல்லாம் என்ன திட்டுறாங்க அப்படின்னு வனிதா அவங்க பேசி இருக்கிற விஷயங்கள் இப்ப மறுபடியும் சமூக வலைதளத்துல வைரல் ஆகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குங்க. இதுக்கு நிறைய பேர் தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சமந்தா அவங்களுக்கு எந்த நிலைமை வந்துச்சோ அதே நிலைமை தான் ராஷ்மிகாவுக்கும் வரப்போகுது. ராஷ்மிகா ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலம் இப்ப தேவையில்லாம சில விஷயங்களை பேசி விட்டுருக்காங்க. இவங்களுக்கு என்ன கோபம் தெரியல, திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாங்களே, அதுவும் ராஷ்மிகா அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன நடக்கிறது அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. புஷ்பா 2 படத்துல அல்லு அர்ஜுன் அவங்க கூட ரொம்பவே நெருக்கமா நடிச்சிருக்காங்க ராஷ்மிகா. இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் அவங்க நடிச்சது கண்டிப்பா விஜய் தேவரகொண்டா அவங்களுடைய குடும்பத்துக்கு பிடிக்காம தான் இருந்திருக்கும். அவங்க கூட வேற போய் பார்த்திருக்காங்க படமெல்லாம். எப்ப அவங்க ராஷ்மிகா அவங்கள வேண்டான்னு சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரபலம் நிறைய விஷயங்களை வெளிப்படையாவே பேசியிருக்காரு. இந்த பத்திரிகையாளர் எப்பவும் இப்படிதான் பேசுவாரு. ஆனாலும் ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை ஏதாச்சும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியாகி தான் போயிருக்காங்க. ராஷ்மிகா இப்பதான் விஜய் தேவரா அவங்களுடைய காதலை பத்தியும் அவங்களுடைய குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இவங்க பேச ஆரம்பிச்சா கண்டிப்பா இதையும் இனி சொல்லாமே விட்டுருவாங்க தான் போல. சமந்தா அவங்களை எப்படி நாகச்சைதன்யா அவங்களுடைய குடும்பத்தை துரத்து விட்டாங்களோ அதே போலதான் இவங்களையும் துரத்து விட போறாங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஓவராவே அதுல அவர் பேசியிருக்காரு. இது ரொம்ப சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.